ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நல்ல பகல்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கல்வாரி நாயகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, எல்லா மனு குலத்தையும் மீட்பதற்காக தன் ஜீவனையே கிருபாதர பலியாய் ஒப்பு கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரமேஷப்பா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அளவில்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வந்து நிற்கிறோமுடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை இந்த ஆண்டவரை பகல்கால வேளையில் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறவனுடைய அன்பு பிள்ளைகளே அப்பா, இந்த பகல்கால வேளையிலே ஆண்டவரே நீர் விசாரித்து உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மாற்றம் வரும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் இந்த பகல்கால வேளையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் வேதனை மாறட்டும் ஆண்டவரே, துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா நெருக்கடிகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுத்து போடுகிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் முற்றிலுமாய் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு பிள்ளைகளை இந்த பகல்கால வேளையிலே இப்பொழுதே நீர் பலப்படுத்துவீராக. இப்பொழுதே நீர் பலப்படுத்துவீக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உதவாரற்ற நிலையில் இருக்க உம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரித்து உதவி செய்வீராக. எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யார் என்ன செய்வார்கள் என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கம் நீங்கும்படியாக இப்பொழுதே என் ஆண்டவர் ஒரு உதவி கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய உதவி கரத்தை நீட்டுங்க டேடி. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, முடங்கி கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு விசை நினைத்து பாரும் ஆண்டவரே. வறுமை மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கவலையோடு கண்ணீரோடு நாட்களை கடந்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் தவிப்புகள் எல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே தகப்பனே நீங்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வீராக டாடி. அப்படியே நீர் செய்வீராக அப்பா. இந்த பகல்கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறப்பா. அநேகருடைய வாழ்க்கையில தகப்பனே பெரிய இழப்புகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே துக்கத்தோடு இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு மாற்றம் வந்து விடாதா, இன்றைக்கு நடந்து விடாதா, நாளை நடந்து விடாதா, இன்றைக்கு அது மறைந்து விடாதா என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு பிரச்சனை தீர்ந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருக்க முடியும் அன்பு பிள்ளைகளை அப்பா. இந்த பகல்கால வேளையில நீர் விசாரித்து நன்மை செய்யுங்கப்பா. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிட்டி சேரட்டப்பா. அற்புதம் 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 இப்பொழுதே ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் டாடி. உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டப்பா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விசாரிங்கப்பா. மகனே மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியத்தை நீர் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. இப்பொழுது வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே வழிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ரீகபலவர ஸ்தோத்திரமையா. இப்பொழுதே பொல்லாத கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகாபரிய விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அளவில்லாதபடிக்கு ஊற்றப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு மகாபரிய விடுதலை உண்டாகட்டும் ஐயா. அப்பா, ஒரு புது வழி திறக்கப்படட்டும். ஒரு புதிய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் ஐயா. ஒரு புதிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளையுடைய சிரசில வந்து பழிக்கட்டும் ஆண்டவரே. பழிக்கட்டும் ஆண்டவரே, பழிக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளையுடைய சிரசில இப்பொழுதே ஒரு வாக்கு தத்தங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நஷ்டத்திலிருந்து மீண்டு வரட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரட்டப்பா. மன உளைச்சல்கள் மன கவலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மன வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர. அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஐயா. நீர் கண்ணீரிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்பீராக. கஷ்டத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்பீராக ஆண்டவரே. துயரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்பீராக டாடி. நீர் அப்படியே
அப்படியே செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற முடிவுகள் கிடைக்கட்டும் ஐயா. எதிர்பார்க்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா பயந்த காரியங்கள் ஒன்று நேரிடாதபடிக்கு எல்லா பயத்துக்கும் நீக்கி விலைக்கு காத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா தீமைகளுக்கும் ஐயா, எல்லா தீமைகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளுவீராக. அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டப்பா. இப்பொழுதே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது அவர்களை சந்திப்பீராக. இப்பொழுதே அவர்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையுடைய கவலைகள் மாறட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளையுடைய கவலைகள் கஷ்டங்கள் மாறட்டும் ஐயா. ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும் ஐயா. ஓ தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்து இன்னும் விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே போதும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டது, கண்ணீர் வடித்தது, வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. ஒரு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை வெளிப்படட்டு ராஜா. அப்படியே நீர் செய்வீராக. அப்படியே நீர் செய்யும் டாடி. உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய துக்கம், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாறும். நிச்சயமாய் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று பரிசுத்த வேத வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நல்ல பதில் கிடைக்கும். நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க. இயேசு உங்களை விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதங்க, கலங்காதுங்க. நிச்சயமாக உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நிச்சயமாய் உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் பாதைகள் மாறும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஆச்சரியமான ஒரு அதிசயம் நடக்கும். சோர்ந்து போகாதங்க. ஜெபத்தில் தரித்திருங்க. இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு காத்திருங்க. பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அப்படியே அது நடக்கும் போது நீங்க ஆச்சரியமாய் பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட காரியத்தில் தேவன் இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஒரு தேவ சமாதானம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அன்பு கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதுங்க, கலங்காதுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் கைவிட மாட்டார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் பெரிய காரியம் நடக்கும். எந்த தோல்வியில் இருந்தாலும், எந்த இழப்பில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து என் தேவன் பரிபூரணமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிபூரணமாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக. நீங்கள் எதிர்பாராத வழியிலிருந்து எதிர்பாராத காரியம் நடக்குங்க. சோர்ந்து போகாதங்க. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். தேவன் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். அவர் இந்த பகல்கால வேளையில் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். ராக்கால வேளையிலெல்லாம் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதுங்க. ஐயோ, என்னை விசாரிப்பார் இல்லையே, என்னை கேட்பார் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இருக்கிறார். உங்களை விசாரிக்க உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார். இந்த உலகத்தில் யார் விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சமாய் உங்கள் அருகில் வந்து உங்களை விசாரிக்க வல்லவராக இருக்கார். சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நிச்சயமாய் தொடர்ந்து நம்ம சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.